இப்போ நாம விஷ்ணுவின் 4 கரங்களோட தெய்வீக குணங்கள் பத்தின ஒரு தியானத்துக்குள்ள போக போறோம். விஷ்ணுவோட 4 கரங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இருக்கு இல்லையா? அது இந்த உலகத்துல வாழ்றதுக்கும், அதே சமயம் நம்ம உள்ளுக்குள்ள இறைவன உணர்றதுக்கும் ஒரு வழிகாட்டியா அமையுது. சரி, வாங்க தியானத்த தொடங்கலாம். முதல்ல விஷ்ணுவோட முன் கையில இருக்கிற தாமரைய உங்க மனசுல கொண்டு வாங்க. சேத்துல இருந்தாலும் அந்த சேர் ஒட்டாம எவ்ளோ அழகா தூய்மையா இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி நாமளும் இந்த உலக பற்றுகளால பாதிக்கப்படாம வாழணும்னு இது நமக்கு சொல்லுது. இதுக்கு பேர் தான் துறவு, அதாவது ஞான யோகத்தோட பாதை. ரெண்டாவதா, அவரோட இன்னொரு முன் கையில இருக்கிற கதையை தியானிங்க. தர்மத்தை காக்கிறதுக்கு மன வலிமையும் உடல் வலிமையும் எவ்வளவு முக்கியம்னு அது உணர்த்துது. நம்ம கடமைகளை நாம சரியா செய்யறது மூலமாவே இறைவனை அடையலாம். இதுதான் கர்ம யோகம். மூணாவதா, பின் கையில இருக்கிற சக்கரம். அத மனசுல நினைச்சு பாருங்க. அது காலத்தையும் நம்ம மனசையும் குறிக்குது. காமம், கோபம், பேராசை, இந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற எதிரிகளை அது வெட்டி வீழ்த்திடும். இந்த ஒரு உள் ஒழுக்கத்தையும் சகிப்புத்தன்மையும் வளர்த்துக்கிறதுக்கு ராஜயோகம் உதவுது. கடைசியா, பின் கையில் இருக்கிற சங்கு. அதனோட ஓம்ங்கிற அந்த தெய்வீக ஒளியை கேளுங்க. அது ஆன்மீக விழிப்புக்கான ஒரு அழைப்பு மணி மாதிரி. இறைவன்கிட்ட முழுசா சரணடையணுங்கிறது இது உணர்த்துது. இந்த சரணாகதி தான் பக்தி யோகத்தோட முக்கியமான அம்சம். ஆக, விஷ்ணுவோட இந்த 4 சின்னங்களும் ஞானம், செயல், கட்டுப்பாடு மற்றும் பக்தி மூலமா ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு வழிகாட்டுது.